இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீனிய ஓட்டப்பந்தய வீரர் அல் அமோர் கொல்லப்பட்டார். புதன்கிழமை காசாவில் உள்ள அமெரிக்க உதவி மையத்தில் உதவிக்காக சென்றிருந்த பாலஸ்தீனிய சர்வதேச ஓட்டப்பந்தய வீரர் ஆலம் அல்லுமோர் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். மார்ச் 2023 தோஹாவில் நடைபெற்ற மேற்கு ஆசியா கிளப் தடகள சாம்பியன்ஷிப்பில் இளைஞர் பிரிவில் அல் அமோர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். மேற்கு ஆசிய கூட்டமைப்புகளை சேர்ந்த 12 கிளப்புகளை சேர்ந்த 250 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற தடகள போட்டியில் 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று பாலஸ்தீன வீரர் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். இதற்கு முன்னதாக உதவி மையத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி பிரபல பாலஸ்தீனிய தேசிய அணி கால்பந்து வீரர் சுலைமான் அல் உபைத் காலமானது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து காசாவில் 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனத்தில் உள்ள விளையாட்டு மையங்கள் அனைத்தும் குறிவைத்து குண்டு வீசி அழிக்கப்படுவதாகவும் விளையாட்டு வீரர்கள், நடுவர்கள், பயிற்சியாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 22 மாதங்களில் காசாவில் கொல்லப்பட்ட 808 விளையாட்டு வீரர்களில் 421 கால்பந்து வீரர்கள் அடங்குவர் என்றும் அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் குழந்தைகள் என்றும் பாலஸ்தீன கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது.